வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி தய்யிபீன் வ ஸஹாபிஹி தாஹிரீன் வல் முஃமினீன வல் முஸ்லிமீன குல்லிஹிம் அஜ்மஈன். அம்மா பஅத். قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان المجيد: ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا. صدق الله المولانا العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: الحجاج والعمار وفد الله أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் ஏக வல்லவனாகி அல்லாஹ் ஒருவனுக்கே. அளவிலா கருணையும் கிருபையும் அண்ணல் எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் வழியை அடிவற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஹீன்கள், தபஉ தாபிஹீன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லவர்கள், நாதாக்கள், இவ்வுலகத்திலே உண்டான முஃமினான முஸ்லிமான அனைவர் மீதும் அல்லாஹுவின் அருள் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. மேலான அல்லாஹுவின் நல்லடியார்களே, துல்காதா மாதத்திலே உலகமெங்கும் ஹஜ்ஜுக்காக வேண்டி ஹாஜி பெருமக்கள் புறப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு நேரம். தமிழகத்தில் ஏறத்தாழ 10,000க்கும் மேற்பட்டவர்கள் இந்த ஆண்டு ஹஜ்ஜு செய்ய இருக்கிறார்கள். தமிழகத்திலிருந்து மே 5ஆம் தேதி முதலாவது ஃப்ளைட் ஜித்தா நோக்கி பறக்க இருக்கிறது. நமது ஊரிலுமிருந்து 15க்கும் மேற்பட்டவர்கள் இந்த ஆண்டு ஹஜ்ஜு செய்ய இருக்கிறார்கள். ஆங்காங்கே ஹஜ்ஜு வழி அனுப்பு விழா கூட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஹஜ்ஜு குறித்துள்ள தெளிவு நமக்கு, அதன் சிறப்பு குறித்துள்ள மகத்துவம் குறித்துள்ள விஷயங்களை புரிந்து கொள்வது அவசியம். இஸ்லாமிய கடமைகளில் 5 தொழுகை, நோன்பு, ஜக்காத்து என்று நாம் படிக்கிற போது 5 கடமைகளில் ஒரு கடமையாக ஹஜ் இருக்கிறது. புனியல் இஸ்லாம் அலா ஹம்சின், இஸ்லாம் 5 தூண்கள் மீது நிறுவப்பட்டிருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். ஹஜ் என்பது இஸ்லாமிய தூண்களில் ஒரு தூண். எப்படி தொழுகை என்பது சில சட்டத்திட்டங்களோடு இருக்கிறதோ, நோன்புக்கு சில கால வரையறைகள் இருக்கிறதோ, அதுபோல ஹஜ் என்பதும் சில சட்டங்களோடு கூடியது. எல்லா மாதத்துலையும் ஹஜ்ஜுக்கு போக முடியாது. இந்த துல்காதாவில் துல்ஹஜ்ஜில் தான் ஹஜ் என்பது. துல்ஹஜ் என்று சொன்னாலும் குறிப்பிட்ட 5 தினங்கள், பிற 8, 9, 10, 11, 12, 13 சேர்த்து சில நாட்களோடு அதை முடிகிறது. ஹஜ்ஜின் நாட்கள் 5 மட்டும். 8லிருந்து தொடங்கி 13 முடிந்துவிடும். எல்லா இடத்திலும் ஹஜ்ஜின் அமல் இருக்குமா என்றால் குறிப்பிட்ட இடத்திற்கு போக வேண்டும். 8 அன்றைக்கு மினாவில் இருக்கிறோம், 9 அன்றைக்கு அரஃபாவில் தங்க வேண்டும், 10 அன்றைக்கு முஸ்தலிஃபாவுக்கு வர வேண்டும். முஸ்தலிஃபாவிலிருந்து புறப்பட்டு மினாவுக்கு வந்து கல்லெறிவது, குர்பானி என்கின்ற தபகை அன்றைக்கு கொடுப்பது, மீண்டும் தவாபு ஜியாரா செய்வது என்று ஒவ்வொரு நாளும் ஒரு அமல் இருக்கிறது. குறிப்பிட்ட தினங்களிலே, குறிப்பிட்ட இடத்தில, குறிப்பிட்ட உடைகளோடு, எல்லா ட்ரெஸ்ஸையும் போட்டுட்டு போக முடியாது. எஹ்ராம் உடை உடுத்தி அந்த அமல்கள் செய்யப்பட வேண்டும். அங்கே ஓதப்பட வேண்டிய துவாக்கள் இருக்கின்றன. இதைத்தான் நாம் ஹஜ் என்று சொல்லுகிறோம். அந்த இடங்கள் இருக்கின்றனவே, அவைகளெல்லாம் அடையாள சின்னங்கள். யார் அல்லாஹ்வின் அடையாள சின்னங்களை கண்ணியப்படுத்துகிறாரோ இன்னஹா மின் தக்வல் குலூப், அது இறையச்சத்தினுடைய வெளிப்பாடு என்று அல்லாஹ் சொல்லுவார். காபா என்று இருக்கிறது என்று சொன்னால், அந்த காபாவின் மகத்துவம் வானம் பூமிகளை படைப்பதற்கெல்லாம் முன்பு காபா, அதனுடைய மகத்துவம் பற்றி இஸ்லாம் பேசி இருக்கிறது.
பலதன் ஆமீனா என்று குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறார். அது எல்லா மக்களுக்கும் அபயம் அளிக்கின்ற இடம். எனவே தான் அங்கே வேட்டையாடக்கூடாது, மரத்தை வெட்டக்கூடாது, புற்பூண்டுகளை பிடுங்கக்கூடாது. அங்கென்று ஒரு சட்டம் இருக்கிறது. கியாமல் லின்னாஸ், மனித சமூகத்தை நிலைநாட்டிய ஊர் அது. காபத்துல்லா இருக்கிற வரைக்கும் தான் இந்த உலகம் இருக்கும். நவுது பில்லா, இறுதியில கியாமத்தினுடைய அந்த கடைசி தருணங்களிலே காபத்துல்லா அகற்றப்படுகிற போது இந்த உலகமும் முடிந்து போகும். இப்படி மகத்துவமான அந்த காபா, அந்த மண், அதற்கான கண்ணியங்கள் இருக்கின்றன. நாம் தங்கக்கூடிய பார்க்கக்கூடிய ஒவ்வொரு இடமும் பல்வேறு அத்தாட்சிகளை கொண்டது. தவாஃப் சுத்திரன் அந்த காபாவை சுற்றி வருகிறார்களே, அந்த இடம் எப்படிப்பட்டது? எல்லா நபிமார்களும் கால் பதித்து அங்கே வலம் வந்திருக்கிறார்கள். நீங்க மதினால போய் வலம் வர முடியாது. பைத்துல் மக்தஸ்க்கு போனா கூட அந்த பள்ளிவாசலை சுற்றி வர முடியாது. உலகத்தில சுற்றி வருதல் என்ற ஒரு இபாதத் காபாவிலே மட்டும் நடக்கும். அதை நாம் சுற்றி வருகிற அந்த இடம் இருக்கிறதே, உலகத்தில் தோன்றிய நல்லவர் மக்கள் அத்தனை பேரும் கால் பதித்த இடம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி அந்த கண்ணியமான அந்த தலத்தை நோக்கிய பயணத்தை தான் நாம் ஹஜ் என்று சொல்லுகின்றோம். மேலான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல் குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகின்றான், வலில்லாஹி அலன்னாசி ஹிஜ்ஜுல் பைத்தி மனிஸ்ததாக இலைஹி சபீலா. மனிதர்கள் மீது அல்லாஹுக்காக வேண்டி ஹஜ் செய்கிற கடமை இருக்கிறது. யாருக்கு என்று சொன்னால், யாருக்கு பாதையால் சக்தி பெற்றிருக்கின்றாரோ, யாருக்கு அதற்கான வசதி வாய்ப்புகளை பெற்றிருக்கிறார்களோ. ஹஜ் கடமையாகுவதற்கு 2 நிபந்தனைகள். ஒன்று, அவரிடத்தில் பண வசதி இருக்க வேண்டும். ஹஜ்ஜுக்கான பண வசதி அவரிடம் இருக்க வேண்டும். 2வது, உடல் ஆரோக்கியம் இருக்க வேண்டும். அந்த 2ம் இருந்து விட்டால் ஹஜ் கடமையாகிவிடும். இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், பண வசதி என்று நாம் சொல்லுகிற போது எல்லா வேலையும் முடிச்சுட்டு கடமை என்று நாம் சில விஷயங்களை நாம் நிர்ணயித்து வைத்திருக்கிறோம். எல்லாவற்றையும் முடித்துவிட்டு இறுதியில முடிந்தால் ஹஜ் செய்வது என்று நாம் அதை கடைசிப்படுத்தி இருக்கின்றோம். ஒரு மனிதருக்கு தேவை போக ஒரு 5 லட்சம் ரூபாய் இருக்கும் என்று சொன்னால் அவர் மீது ஹஜ் கடமையாகி விடுகிறது. அவர் தள்ளி போடுகிற ஒவ்வொரு ஆண்டும் அந்த கடமையை அவர் தள்ளி போட்டு கொண்டே போகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு சஹாபி வந்து கேட்டார், ஹஜ் செய்யணும்னு என்னுடைய பெற்றோர் நாடினார்கள், ஹஜ் செய்ய முடியல, அந்த ஹஜ்ஜை நான் செய்யலாமா என்று கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உன் பெற்றோர்கள் கடன் கொடுக்க வேண்டியது இருந்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? அதை நான் தான் நிறைவேற்றுவேன், நான் தான் கொடுப்பேன் என்று சொன்னபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடனை நீங்கள் பொறுப்பேற்பீர்கள் என்றால் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமையும் நீங்கள் தான் பொறுப்பேற்கணும். ஹஜ் என்பது அவர்கள் மீது உள்ள கடன் என்று சொன்னார்கள். நாம் அதை நிறைவேற்றுகின்ற சூழல்கள் நமக்கு வாய்க்க பெற்றும் அதை நாம் பிற்படுத்துகிற போது அது ஒரு குற்றமாக கருதப்படுகிறது. எனவே வசதி வாய்ப்புகள் ஏற்பட்டு விட்டால் அதை நாம் துரிதப்படுத்தி விட வேண்டும். பொதுவாக எந்த அமலாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டம் வேண்டும். அல்லாஹ் நாடினா தான் நடக்கும். 2வது, நமக்கு விருப்பம் வேண்டும். நம்ம நினைக்கவே இல்லைன்னாலும் அந்த காரியத்தை அல்லாஹ் கை கூட்டி கொடுக்க மாட்டார். சவுதியிலே பல வருஷம் வேலை பார்ப்பார். 10 வருஷம் இருந்தேன், 20 வருஷம் இருந்தேன் என்று சொல்லுவார். எல்லாரும் போயிட்டு வந்தாங்க, காபாவை கடைசி வரை பார்க்காமலே ஊர் வந்து விடுவார், பயணத்தை முடித்துக் கொள்ளுவார். காரணம் என்ன? அல்லாஹ் அவருக்கு நாடவில்லை. எத்தனையோ மன்னர்களின் வரலாறுகளை இஸ்லாமிய வரலாற்றில் படிக்கிறோம், பெரிய பெரிய தலைவர்களின் வரலாறுகளை படிக்கிறோம். அவர்கள் ஹஜ் செய்யவில்லை என்று படிக்கிற போது முதலில் அல்லாஹ் நாடவில்லை என்று புரிகிற அதே நேரத்தில் நமக்கும் விருப்பம் வேண்டும். ஹஜ்ஜுக்கு நம்ம போகிறோம் என்ற எண்ணம் வைத்து விட்டால் போதும். கையில் ஒரு பைசா இல்லை, ஆனால் அல்லாஹ் அந்த எண்ணத்தை கபூல் செய்து விட்டால் ஏதோ ஒரு சூழலை உருவாக்கி விடுவார். எத்தனை பேர் வரலாறுகளை பார்க்கிறோம், ஒவ்வொரு ரூபா உண்டில் எடுத்து போட்டு சேர்த்து வச்சு அது சேர்த்து நான் ஹஜ்ஜுக்கு போவேன் என்று நியத்து செய்திருப்பவர்கள். அல்லாஹ் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துகிறான், ஏதோ ஒரு சூழலை தருகிறான். பெரிய தொழில் அதிபர்கள் அல்ல, அன்றாட காய்ச்சிகள், சாதாரண வேலை வாய்ப்புகளிலே இருப்பவர்கள். ஆனால் அவர்களுக்கு வலுவான எண்ணம் இருக்கிறது, ஹஜ் என்ற கடமையை என் வாழ்க்கையிலே என் வாழ்நாளிலே நான் நிறைவேற்றுவேன்.
இந்த எண்ணம் அல்லாஹ்வால் கபூல் செய்யப்பட்டு விடுகிறது. ஏதோ ஒரு சூழலை தந்து விடுகிறான். ஆப்பிரிக்காவில் நம்மெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், யூடியூப்களெல்லாம் வந்தது. ஒரு ட்ரோன் ஆப்பிரிக்காவில் காட்டில் விழுகுது. ஒரு பெரியவர் அதை எடுத்து பார்க்குறாரு, கையை தூக்கணும், அது சல்லுன்னு பறக்குது. அவர் விடமாட்டேன்றாரு, அதை பிடிச்சிக்கிட்டே இருக்கிறாரு. எல்லாரும் குவிஞ்சிட்டாங்க. இது என்னன்னு கேட்குறாரு. இது பிளைன் மாதிரி, இது அப்படியே பறக்கும் மேலே, நீங்கள் அப்படியே பிடிச்சிருந்தீங்கன்னா அது அவங்களை இழுத்துட்டு மேலே பறந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. பறக்குமா? இதில் பிடிச்சி பறந்து போய் நான் மக்காவில் இறங்கிடுவேனா? அப்படி ஹஜ்ஜி செஞ்சிட முடியுமா அப்படின்னு ஒரு கேட்டார். இது வீடியோ உலகம் முழுக்க பரவியது. நாமெல்லாம் சில 5-4 ஆண்டுகளுக்கு முன்பு பார்த்திருப்போம். அது கடைசியாக சவுதியில் போய் இந்த வீடியோ பரவி அவருக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தார்கள். எந்த வசதியும் இல்லை. ஆப்பிரிக்காவின் காட்டில் வசிக்கிற ஒரு மனிதர், சவுதி கவர்மெண்ட் அவரை அழைத்து கொண்டு போய் ஹஜ்ஜை நிறைவேற்ற வைத்து அவரை நாடு திருப்பி அனுப்பியது என்று நாம் பார்க்கிறோம். அப்ப எண்ணம் மட்டும் இருந்தால் போதுமானது. அல்லாஹ் அவரை அழைத்து கொண்டு போய் அவன் காபாவை காட்டி விடுவான். எனவே நம்மிடத்துல பிற்படுத்துதல் என்கின்ற சிந்தனையிலிருந்து கொஞ்சம் மாறி எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அந்த ஹஜ்ஜை நாம் நிறைவேற்றி விட வேண்டும். அது நம்முடைய வாழ்நாள் கடமை. இன்னைக்கு என்னவோ தெரியல, ஹஜ் என்பது கடைசியாக சொல்லுவாங்க, தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜுன்னு முடிப்போம். கடைசியாக அதை முடிக்கிறதுனால என்னவோ தெரியவில்லை, வாழ்நாளில் எல்லாம் முடிச்சுட்டு வயசு இருந்துச்சுன்னா, சூழ்நிலை இருந்தால் நம்ம கட்டாயம் ஹஜ்ஜு செய்வோம் என்று பிற்படுத்துகிறோம். நமக்கு ஆயிலை அல்லாஹ் தர வேண்டுமா இல்லையா? நம்முடைய மரணம் நம்மை முந்திவிட்டால் அது சொல்லிக் கொண்டு வருவதில்லையே. நாம் அந்த கடமையை நிறைவேற்றுகின்ற உடல் ஆரோக்கியம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும் அல்லவா? நாம் சேர்த்து வைத்திருக்கிற பணம் அதுவரை கடைசி வரை நம்மிடத்தில் இந்த சூழ்நிலைக்கு கை கொடுக்க வேண்டும் அல்லவா? ஏதோ சூழல்கள் மாறிவிடுகிற போது ஹஜ் என்பதை மட்டும் விரைவாக செய்ய வேண்டும் என்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ், மன் அராதல் ஹஜ்ஜ ஃபல்யுஅஜ்ஜில், யார் ஹஜ்ஜை நாடுகிறாரோ அதை அவர் துரிதப்படுத்தட்டும். தொழுகிறோம் என்று சொன்னால் அந்த தொழுகையில் வேக வேகமாக தொழுதால் இஸ்லாம் அதற்கு தடை விதிக்கிறது. இவ்வளவுலாம் வேண்டாம். தொழுகைக்கு வந்தா கூட ஓடி வராதீங்க, நிதானமாக வாருங்கள், வக்காராக வாருங்கள். ஒரு வணக்கம் செய்கிற போது துரிதம் கூடாது என்கிற போது ஹஜ்ஜில வேகம், நீங்கள் அதற்காக வேண்டி உங்களை துரிதப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் ஊட்டுதல் இருக்கிறது. நாம் அதை முயற்சி செய்ய வேண்டும். எல்லா சூழல்களிலிருந்து ஒரு மனிதர் பிற்படுத்துகிறார். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஹஜ்ஜை நிறைவேற்றாமல் அவர் மௌத்தாகி விடுகிறார் என்றால் ஃபல் யமுத் யஹூதியோ வ நஸ்ரானியா, அவர் யஹூதியா மரணிக்கட்டும் அல்லது நஸ்ரானியாக மரணிக்கட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டிக்கிறார்கள். எனவே ஒரு சாதாரணமான ஒரு வணக்கமாக ஹஜ்ஜை நாம் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது. ஒரு மூமினுடைய எண்ணமே அதுவாகத்தான் இருக்க முடியும். ஹஜ்ஜை நமக்கு பிரிய இல்லை, பார்த்துக்கலாம் என்று பிற்படுத்துவது ஈமானிய குறைபாடு. இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுகிறார்கள், ஹஜ்ஜின் மீது எனக்கு நாட்டம் இல்லை என்று ஒரு மனிதன் சொல்லுகிறான் என்றால் அவருடைய ஈமானில குறை இருக்கிறது. எப்படி ஒரு மூமினால் சொல்ல முடியும்? யோசித்து பாருங்கள். தக்பீர் கட்டுறோம், கிப்லாவை முன்னோக்கி அல்லாஹ்வுக்காக தொழுகிறோம், தக்பீர் கட்டுறோம். உட்காந்து குர்ஆன் ஓதுனா கிப்லாவை பார்த்து ஓதுங்க அப்படின்னு நம்ம சொல்ற வழக்கம் உண்டு. ஜனாதாவை கபருக்குள்ள வைக்கும்போது கூட மையத்தை தலையை கிப்லாவின் பக்கம் கொஞ்சம் நகர்த்துங்க, சாட்சி வைங்க சொல்லுகிறோமா இல்லையா? ஒரு மூமினுடைய வாழ்க்கையின் சிறு விரயாயத்தில் இருந்து அவனுடைய மன்னரை வரை கிப்லாவை முன்னோக்குதல், கிப்லாவை பார்க்கிறது, கிப்லாவை நோக்கி நிற்கிறது என்கின்ற வார்த்தையாடல்கள், அந்த கிப்லாவை நேரடியாக போய் பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் வர வேண்டுமா இல்லையா? அந்த ஆசை எண்ணம் வர வேண்டும். அல்லாஹ் அதற்கு பல்வேறு சூழல்களை நமக்கு ஏற்படுத்தி அதற்கான நல்ல வாய்ப்புகளை அல்லாஹ் வழங்க வேண்டும் என்ற துஆக்களை அதிகம் செய்ய வேண்டும். யா அல்லாஹ், பல ஹஜ்ஜுகளை பல உம்ராக்களை செய்கின்ற நல்ல நசீபை எனக்கு நல்குவாயாக என்பது ஒவ்வொரு துஆவிலும் நாம் சேர்த்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் அதற்கான நல்லதொரு வாய்ப்புகளை நமக்கு ஏற்படுத்தி தருவார். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காபாவை கட்டி முடித்து விட்டு பார்க்கிறார்கள், அங்கு மனிதர்கள் யாரும் இல்லை. மனித சஞ்சலம் இல்லாத வெறும் பாலைவனம், பார்க்கிற இடமெல்லாம் மலைகள், யாருமே இல்லாத அந்த இடத்தில் காபாவை கட்டி முடித்த பிறகு அல்லாஹ் சொன்னான், வஅத்தின், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே நீங்கள் அழைப்பு கொடுங்கள், வஅத்தின் ஃபின்னாஸி பில் ஹஜ்,
ஹஜ்ஜுக்காக வேண்டி மக்களை நீங்கள் அலையுங்கள், அவர்கள் எல்லோரும் வருவார்கள் என்று சொன்னபோது அபு குபைஸ் என்கின்ற மலை மீது ஏறி ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அறிவிப்பு கொடுக்கிறார்கள். யா அய்யுஹன்னாஸ் இன்ன ரப்பக்கும் கது பனா பைத்தன் ஹுஜ்ஜு, உங்கள் ரப்பு ஒரு கட்டிடத்தை, காபாவை, ஒரு வீட்டை அல்லாஹ் இங்கு எழுப்பி இருக்கிறான், எல்லோரும் அதை பார்ப்பதற்காக, அதை தரிசிப்பதற்காக நீங்கள் நாடுங்கள், வாருங்கள் என்ற அழைப்பு கொடுத்தார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்லுகிறார்கள், இந்த அழைப்பு உலகம் முழுக்க போனது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் வாழ்ந்தவர்கள் மட்டுமல்ல, கியாமத்து வரை பிறக்கிற எல்லா சந்ததிகளினுடைய செவில்களிலும் அது போய் சேர்ந்தது. உலகத்தின் எல்லா மக்களும் அதை கேட்டார்கள். அந்த கேள்விக்கு தான் நம்ம பதில் சொல்கிறோம், லப்பை அல்லாஹும்ம லப்பை, யா அல்லாஹ் உன் அழைப்பை ஏற்றி போது வந்திருக்கிறோம் என்று தல்பியா சொல்லுகிறோமே, அது அந்த அழைப்புக்கு தான் நாம் பதில் சொல்லி கொண்டிருக்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அழைப்பு, எல்லா நபிமார்களும் ஹஜ் செய்தார்கள், உலகத்தில் தோன்றிய எல்லா சாலிஹீன்களும் ஹஜ் செய்தார்கள். மாமின் நபியின் இல்லா யஹுஜ்ஜ, எல்லா நபிமார்களுமே ஹஜ் செய்திருக்கிறார்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் பல்வேறு ஹதீசுகளிலே, நபிமார்களுடைய ஹஜ்ஜுகள் எப்படி இருந்தது, எங்கே இருந்து அவர்கள் எஹ்ராம் கட்டினார்கள் என்பதாக விளக்குவார்கள். நபிகள் பெருமானாருடைய 10வது வருஷம் ஒரு துல்காதா மாதத்தில் ஒரு வெள்ளிக்கிழமை ஜும்மாவிலே அறிவிப்பு செய்தார்கள், இன்ஷா அல்லாஹ் நான் ஹஜ் செய்ய இருக்கிறேன், என்னோடு சேர்ந்து வருபவர்கள் வரலாம் என்று சொன்ன உடனே இந்த செய்தி எல்லா இடத்திலும் பரவுகிறது. 1,24,000 சஹாபிய பெருமக்கள் நபிகளாரோடு ஹஜ் செய்வதற்கு புறப்பட்டார்கள். ஹஜ்ஜு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பு காபா இருந்தது, பல்வேறு வணக்கங்கள் இருந்தது. ஹிஜ்ரி 2 ஹஜ்ஜு கடமையானாலும் ஹிஜ்ரி 10 அப்பதான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள். காரணம் என்னவென்றால் அந்த காபாவுக்குள் சிலைகள் இருந்து கொண்டிருந்தது. காபா இஸ்லாமிய மயமான போது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவை சுத்தப்படுத்திவிட்டு, பரிசுத்தப்படுத்திவிட்டு, இதுவரை ஹஜ் என்ற பேரில் எதோ செய்து கொண்டிருந்தார்கள். பெருமானார் அறிவித்தார்கள், அல்லிமு மின்னி மனாசிக்ககும், உங்கள் ஹஜ் என்கின்ற கிருகையை என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று அழைப்பு கொடுத்துவிட்டு எல்லோரையும் அழைத்து போனார்கள். அது உணர்வு மயமாக இருந்தது. 1,24,000 சஹாபிகளோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு இடமாக கடக்கிற போது கேட்பார்கள், இது என்ன இடம்? வாதி அல் அஸ்ரக் என்று சஹாபிகள் சொன்னபோது ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த இடத்தில் இருந்துதான் இஹ்ராம் கட்டிய நிலைமையில் தல்பியா ஓதி அவர்கள் ஹஜ்ஜுக்கு சென்றார்கள் என்று சொன்னார்கள். ஹர்சா என்ற இடம் வந்தபோது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த இடத்தில் தான் யூனுஸ் இப்னு மத்தா அவர்கள் ஹஜ்ஜுக்காக சென்றார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு இடமாக அந்த காரியங்களை சொல்லிக்கொண்டே வந்தார்கள். ஹஜ்ஜுடைய கிரிகைகளிலே மிக முக்கியமான பல்வேறு செய்திகள் உண்டு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜினுடைய நாட்களிலே ஒவ்வொரு நாளிலும் ஒரு அமலை சொல்லி இருக்கிறார்கள். மினா அன்றைக்கு எல்லா ஹாஜிகளும் 8 அன்றைக்கு போய்விடுவார்கள். 8 அன்றைக்கு மினாவில் இருக்க வேண்டும். அன்றைக்கு வெறும் தொழுகைகள், நஃபிலான தொழுகைகள் முதல் நாள். 2வது அமலாக அரஃபாவுடைய மைதானத்திலே அமர்வது, அது துல்ஹஜ் பிறையினுடைய 9வது நாள். எல்லா மக்களும் ஒன்று கூடி இருப்பார்கள். அல் ஹஜ் அல் அரஃபா, அரஃபா மைதானத்தில் ஒன்று கூடுவது தான் ஹஜ்ஜாக இருக்கிறது. உலகத்தில் தோன்றியவர்கள் எல்லோரும், உலகத்தில் எந்தெந்த நாடுகளில் இருந்து முன்னாடி புறப்பட்டவங்க, கடைசியாக புறப்பட்டவங்க, பேக்கேஜில் வந்தவர்கள், டிராவல்ஸில் வந்தவங்க, எப்படி வந்திருந்தாலும் அரஃபா மைதானத்துக்குள்ளே வந்து அன்னைக்கு 9 அன்றைக்கு அமர்ந்து விட வேண்டும். அங்கே ஒன்று கூடுகிறோமே, என்ன அமல், தொழுகை இருக்கிறதா, அங்கு வேற ஏதாவது நல்ல அமல்கள் இருக்கிறதா என்றால் ஒரே ஒரு அமல் மட்டும்தான். அன்றைக்கு உலக மக்கள் அத்தனை பேரும் ஒன்று கூடி அந்த இடத்துல துவா செய்வார்கள். காலையிலிருந்து அவர்களுடைய துவாக்கள் தொடங்கிவிடும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு செய்த பிரபல்யமான பல துவாக்களை நாம் ஹதீசுகளிலே படிக்கிறோம். துவாக்களை ஓத வேண்டும். 9 முடிகிறது. அன்றைக்கு மாலையிலே புறப்பட்டு முஸ்தலிஃபாவிற்கு வந்து விட வேண்டும். 10 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவிலே வந்து பகலிலே சுபுகு தொழுது விட்டு, இன்றைக்கெல்லாம் ஹாஜி பெருமக்கள் 10 அன்றைக்கு காலையிலே சுபுகு தொழுது உடனே புறப்பட்டு விடுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துல்ஹஜ் பிறை 10 முஸ்தலிஃபாவில் சுபுகு தொழுது விட்டு துவா ஓதி கொண்டிருக்கிறார்கள், துவா செய்கிறார்கள். திடீரென்று சிரித்தார்கள். சஹாபிய பெருமக்கள் கேட்டார்கள்,
உங்களுடைய நடைமுறையில் சற்று வித்தியாசம் தெரிகிறதே, என்ன காரணம் நீங்கள் சிரித்தீர்கள் என்று கேட்டபோது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அரஃபா மைதானத்தில் வைத்து நான் ஒரு துவா செய்தேன், அந்த துவா ஒப்புக்கொள்ளப்பட்டதாக அரஃபாவில் எனக்கு அறிவிக்கப்படவில்லை, இந்த முஸ்தலிஃபாவினுடைய இந்த இடத்துல வைத்து எனக்கு அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. என்ன துவா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என் உம்மத்திலே யாரெல்லாம் அநியாயம் செய்கிறார்களோ, யார் அநியாயத்துக்கு உட்படுத்தப்படுகிறார்களோ அவர்கள் விஷயத்திலே எனக்கு நீ உதவி செய்வாயாக, யார் அநியாயம் செய்யப்பட்டு விடுகிறார்களோ அவர்களுக்கு நீ சொர்க்கத்தை தருவாயாக, அநியாயம் செய்தவர்களுக்கு நீ மன்னிப்பை தருவாயாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செய்தார்கள். அந்த துவா அரஃபாவில் ஒப்புக்கொள்ளப்படவில்லை, முஸ்தலிஃபாவின் இடத்திலே வைத்து எனக்கு ஒப்புக்கொள்ளப்பட்டது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஹாஜி பெருமக்கள் அந்த இடத்துல கவனிக்க வேண்டும். 10 அன்றைக்கு சுபுஹ் தொழுது விட்டு உடனடியாக மினாவிற்கு கல் எறிய செல்லாமல் ஒரு அரை மணி நேரமாவது முஸ்தலிஃபாவின் சுபுஹுக்கு பின்னால் இருந்து துவாக்களை செய்துவிட்டு நாம் போக வேண்டும். மினா, அங்கு கல் எறிகிறது, கல் எறிதல், அங்கு குர்பானி கொடுக்குதல், தவாஃபு ஜியாரா என்கின்ற காபாவை போய் வலம் வருதல், இந்த 3 அமல்கள் அந்த 10 அன்றைக்கு நடைபெறும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வரிசைப்படுத்தி ஒவ்வொரு இடத்திலும் ஒரு நல்ல அமல்கள், இதற்கான கூலிகளை அறிவித்தார்கள். மஸ்ஜிதுல் ஹைஃபிலே பெருமானார் அமர்ந்திருக்கிற போது ஒரு சஹாபி வருகிறார். 2 சஹாபிகள் வந்தார்கள். வந்து கேள்வி கேட்பதற்கு முன்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் ஹஜ்ஜையும் ஹஜ்ஜினுடைய நன்மைகள் குறித்தும் கேட்க வந்திருக்கிறீர்கள், அப்படித்தானே என்று பெருமானார் கேட்டுவிட்டு இந்த சஹாபிய பெருமக்களுக்கு சொன்னார்கள், ஒரு மனிதர் ஹஜ்ஜுக்காக வேண்டி இஹ்ராம் கட்டி விட்டார் என்று சொன்னால், அவர் அந்த ஒட்டகத்தில் ஏறினால் அந்த ஒட்டகத்தின் ஒவ்வொரு காலடிக்கும் ஒரு பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கின்றான், ஒரு நன்மையை எழுதுகிறான், ஒரு அந்தஸ்தை இதற்கு உயர்த்துகிறான், காபாவை போய் சேருகிற வரை இது நடக்கிறது. நம்ம ஃப்ளைட்டில் போகிறோம், நம்முடைய பயணங்கள் எந்த விதத்திலும் இருக்கலாம், ஆனால் இஹ்ராம் அணிந்து நீங்கள் ஹஜ்ஜுக்காக புறப்பட்டு விட்டீர்கள் என்று சொன்னால் அந்த ஒவ்வொரு நிமிடமும் நொடியும் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இஹ்ராமில் இருக்கிற போது காபாவை போய் அடைந்தவர் தவாபு செய்தாரா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பனு இஸ்மாயில் சந்ததிகளில் அடிமையாக இருக்கிற ஒரு மனிதரை உரிமை விட்ட நன்மையை அவர் பெற்று விடுவார். அடுத்து சொன்னார்கள், அவர் சஃபா மர்வாவில் 7 தடவை ஓட வேண்டும், ஒரு தடவை ஓடினால் அவர் 10 அடிமைகளை உரிமை விட்ட நன்மையை பெறுவார். 7 தடவை ஓடுவதாலே 70 அடிமைகளை உரிமை விட்ட நன்மையை அவர் பெற்றுக் கொள்ளுகிறார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சஃபா மர்வாவிலே ஓடிய பிறகு அவர் அரஃபா மைதானத்திலே தங்குவார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், இன்ன மின துனூபி தன்பா, பாவங்கள் சில இருக்கின்றன, லா யுகஃபிருஹா இல்லா உகூஃபி பி அரஃபா, அரஃபாவில் தங்குவதை தவிர அந்த பாவங்களுக்கு மன்னிப்பு என்பது கிடையாது. தொழுதா பாவம் மன்னிக்கப்படும், ஓடு செய்தால் நாம் ஓடுவோடு சேர்ந்து சில பாவங்கள் கழுவப்பட்டு விடும், நாம் செய்கிற தான தர்மங்களில் சில பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அதே போல சில பாவங்கள் இருக்கிறது, அரஃபாவிலே தங்கினால் அந்த பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கின்றான். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கல் எரிகிற இடத்துல ஒரு மனிதர் கல் எரிந்து விட்டால் சின்ன பாவங்கள் என்பது அமலால் மன்னிக்கப்படும், பெரும்பாவம் ஒன்று மன்னிக்கப்படுகிறது என்றால் நீங்கள் கல் எறிவதனாலே உங்களுடைய பெரும்பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடுகிறது. நீங்கள் முடியை அகற்றுகிற போது அல்லாஹு தாலா முடிகளில் இருந்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு நன்மையை ஏற்படுத்துகிறான், ஒரு பாவத்தை மன்னிக்கின்றான். இப்படி பல்வேறு ஹதீசுகளிலே இந்த ஹஜ்ஜுடைய நன்மைகள் குறித்து விரிவாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய அன்றாட அமல்களிலே எத்தனையோ விஷயங்களை நாம் செய்கின்றோம். தொழுகை நம்மிடத்தில் இருக்கிறது, நோன்பு நம்மிடத்தில் வந்து விட்டது, ஜகாத்து கொடுக்க ஆரம்பித்திருக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ், இவைகளெல்லாம் சிறந்த அமல்கள். ஆனால் நம்முடைய வாழ்நாள் கடமையாக நம் வாழ்நாளில் ஆற்ற வேண்டிய ஒரு சிறந்த அமலாக ஹஜ் இருக்கிறது. அந்த ஹஜ்ஜை நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல பெண்கள் எல்லாம் வந்து கேட்டார்கள், எங்களுக்கு ஜிஹாது கடமையா, நாங்கள் எல்லாம் போருக்கு வரலாமா என்று கேட்டபோது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அலன்னிசாஇ ஜிஹாதுன், பெண்களுக்கும் ஜிஹாத் இருக்கிறது, ஆனால் அங்கு சண்டை இல்லை, பிரச்சனைகள் இல்லை என்றார்கள். பெண்களுக்கான ஜிஹாது எது என்றால் அல் ஹஜ்ஜுல் உம்ரா, ஹஜ்ஜும் உம்ராவும் தான் உங்களுக்கான ஜிஹாது என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாய்மார்களையும் கேட்டார்கள். எனவே நாம் இன்றைக்கு பார்க்கிறோம், தமிழகத்திலிருந்து 10,000க்கும் மேற்பட்ட ஹாஜி பெருமக்கள் இந்த வருடம் ஹஜ்ஜுக்காக செல்ல இருக்கிறார்கள்.
நாம் அவர்களுடைய ஹஜ்ஜை மப்ரூர்களாக அல்லாஹ் அவற்றை ஆக்க வேண்டும். ஹஜ்ஜுடைய இந்த பயணத்தில் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய எல்லா சிரமங்களையும் அல்லாஹ் அவர்களுக்கு நீக்கி சிறப்பான பயணமாக அவர்கள் அந்த பயணத்தை மேற்கொள்ள வேண்டும். திரும்பி வருகிற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, அன்று பிறந்த பாலகனை போல ஒரு ஹாஜி ஊர் திரும்புகிறார் என்று சொன்னார்களே, அப்படிப்பட்ட பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நல்லடியாராக அவர் திரும்ப வேண்டும். அந்த ஹாஜிகளுடைய துவா பரக்கத்தினாலே நாம் மென்மேலும் பல ஹஜ்ஜுகளையும் உம்ராக்களையும் செய்கின்ற நல்ல தௌஃபீக்கை அடைய வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது அத்தனைக்கும் நல்லதொரு வாய்ப்பை தௌஃபீக்கை நல்குவானாக. இன்று நமது